பசியோடு வந்த தங்கச்சிக்கு அண்ணி கொடுத்தது என்ன தெரியுமா? இங்க ஒரு ஜோடிக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்க வளர வளர அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஒரு நாள் திடீர்னு அவங்க இறந்து போறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க அப்பாவும் இறந்து போறாங்க. அப்போ அந்த பையன் தான் அவங்க தங்கச்சிய ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு வந்தான். அப்பா அம்மா இல்லாத குறையே அவன் தான் தீர்த்து வச்சான். அப்புறம் அந்த பொண்ணு மெல்ல மெல்ல வளர்ந்து இப்ப கல்யாண வயசு வந்துடுச்சு. அவன் ஊரையே கூட்டி பிரம்மாண்டமா அவன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான். கல்யாணம் ஆகி அவங்க 2 பேருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 7 குழந்தைங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறமும் அவங்க லைஃப் நல்லா சந்தோஷமா ஜாலியா தான் போயிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, திடீர்னு 12 வருஷமா அந்த ஊர்ல மழையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. குளம் ஏரி எல்லாம் வறண்டு போச்சு. ஆடு மாடு கோழி எல்லாம் இறந்து போச்சு. பாதி பேர் அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பசியால அங்கேயே இறந்து போயிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த அவ கொஞ்சம் கொஞ்சமா தான் அண்ணன் போட்ட சீர நகையை எல்லாம் வித்து பசிய ஆத்துனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எதுவுமே இல்லை. அப்போ உடனே அவ அவனோட புருஷங்கிட்ட போய் இந்த மாதிரி நான் எங்க அண்ணங்க வீட்டுக்கு போறேன், நம்ம நிலைமைய சொல்றேன், அவரு நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு அப்படின்னு சொல்றா. ஆனா அவன் புருஷன் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அவ நம்மளோட குழந்தைங்களோட முகத்தை பாருங்க, பசியால எப்படி வாடி கிடக்குது, ஒரு அம்மாவா என்னால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் கிளம்பி போறேன்னு அவன்கிட்ட சண்டை போட்டு அந்த 7 குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பிட்டா. ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நிறைய பேரு புலிய துரத்திக்கிட்டு வேட்டைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல அவங்க அண்ணனும் இருந்தான். அவங்க அண்ணன் இவளை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டான். என் தங்கச்சி இவ்வளோ ஏழ்மையா இவ்வளோ கொடுமையா அனுபவிச்சுட்டு இருக்காளா அப்படின்னு கஷ்டப்பட்டான். அப்புறம் அவளும் நடந்ததை எல்லாம் அவங்க அண்ணன் கிட்ட சொன்னா. நீ வீட்டுக்கு போ, வீட்டுல அண்ணி இருக்கா, நான் இந்த வேட்டையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அவளும் சரி அண்ணா அப்படின்ட்டு அவங்க அண்ணியோட வீட்டுக்கு போறா. அவ அண்ணிக்காரி அவன் அண்ணன் வீட்டுல நல்ல சந்தோஷமா செல்வ செழிப்போட நல்ல ஜாலியா இருக்கா. அப்போ அவளோட தம்பிக்காரன் வந்து இந்த மாதிரி உன் ஹஸ்பண்டோட தங்கச்சி இங்க வரா குழந்தைங்களை கூட்டிட்டு அப்படின்னு அவகிட்ட கோல் முட்டிறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அன்னிக்காரி உடனே கோவப்பட்டு அவ இங்க இருந்து வாங்கிட்டு போன சீர்சனெல்லாம் பத்தல, இப்ப திரும்பி இங்க மொத்தமா சுரண்டிட்டு போக வந்திருக்காளான்னு கோவப்பட்டு அங்க இருக்கிற வேலையாட்கள் எல்லாம் கூப்பிட்டு இங்க இருக்கிற சாப்பாட்டை எல்லாம் எடுத்துட்டு போய் மறைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவ உடனே அவளுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி போய் பெட்ல படுத்து நடிக்க ஆரம்பிச்சிட்டா. இவளும் குழந்தைங்களை கூட்டிட்டு அண்ணி கிட்ட போனா. அண்ணிய பார்த்துட்டு, அண்ணி என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பசிக்குது, அவங்களுக்காச்சும் கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு அவகிட்ட ரொம்ப கெஞ்சினா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.